எல்லாருக்கும் வணக்கம். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு 2024 ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். சாரிங்க, கொஞ்சம் உடல் நல சரியில்லை, வாயெல்லாம் பொண்ணாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனி பயிற்சியும் ஒன்றும் ஃபேவராக இல்லைன்னு சொல்கிறாங்க, ராகு கேது பயிற்சியும் ஃபேவராக இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதாவது மாத கிரக நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். இந்த 2024 ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். ஒன்றும் மோசமான மாதமெல்லாம் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். இந்த பொது பலன்களில் எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லலாங்க. உங்கள் ஜாதகமில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, உங்களில் சில பேருக்கு நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் சிம்மமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டெலிவரி நினச்சிலாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். அடுத்தபடியாக சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம். இந்த மாதத்தில் இந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்லா நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை மனசில் ஏற்படுத்தும். அதுக்கான டைமும் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இதுக்கு முன்னால் எனக்கு டைம் கிடைக்கலங்க, படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கவங்களுக்கு அதுக்கான டைமும் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட அந்த ஹேண்ட் ரைட்டிங்குமே பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததை விட இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைச்சு தரும். சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளிநாடு போய் படிக்கணும், வெளி மாநிலம் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குமே ஒரு நல்ல மாதமாக தாங்க இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க. கொஞ்சம் இந்த பண விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க. அதே மாதிரி தான் சில பேருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தமாக நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். ஃபினான்சியல் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்காத அந்த ஒரு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதாவது எதிர்பார்க்காத பண வரவுனா, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்த இடத்துல சேலரி பெண்டிங்காக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பண உதவின்றது இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்துருப்பீங்க, அந்த பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு பண வரவு அப்படின்றது, அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் மூலமாக பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். அதை இல்லைனாலும் மறுக்க முடியாது. கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் தான் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா சில பேருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க, தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும். உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனைகள் இருக்கவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். அவசரப்பட்டு வேறு எந்த செலவும் பண்ணிடாதீங்க. சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட குழந்தைங்களுக்காக அவங்க ஆசைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அது மூலமாக செலவுகள் ஏற்படும். கடவுள் மேலே அந்த ஒரு இறை நம்பிக்கையை சொல்கிறோம் இல்லைங்களா, அது சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் இன்னும் ஒரு படி மேலே தான் போகும். இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த மாதத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். சரிங்க, குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துலேயுமே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களோடையாக இருக்கட்டும், அம்மாவோடலாம் கொஞ்சம் உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி தரும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் இந்த பில்டிங்லாம் கட்டி விற்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு
உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் நல்லபடியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் உடல் நலமும் ஒன்று தான். நல்லா சாப்பிட வைக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அசைவம் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, ஜலதோஷம் வர்றது, ஃபீவரு, இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான். உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குமே கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ அவங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அது நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை ஆட்டோ ரிக்ஷாவில் போனாலும் சரி. இந்த நெருப்பு சம்மந்தமான வேலையில் இருக்கவங்க, சமையல் பண்ணுறவங்க, நீங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அந்த நெருப்பு சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஏன்னா இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமையல் பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் இது சமையல் பண்ணுற பெண்கள் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. சரிங்க, வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட முன் கோபம் அப்படின்றத எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றும் ஏற்படாது. கோபத்தை ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்துங்க இந்த மாதத்தில். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கஷ்டம் முடியலை அப்படின்னாலும். ஏன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைன்றது எப்படி கொண்டு போகும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக நீங்கள் ஏதாவது பண்ண போய், நீங்கள் ஏதாவது பேச போய் அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்கள்ட்டையாக இருக்கட்டும், உறவினர்கள்ட்டையாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு மெச்சூரிட்டின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மெச்சூரிட்டின்றதை நல்ல விதமாக யூஸ் பண்ணி உங்களோட கோபம்ன்றதை குறைச்சிக்கோங்க. கோபத்தில் எதுவும் வார்த்தைகளை வெட்ட வேண்டாம். பேசுகிற வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ சிம்மமில் பிறந்திருக்கவங்க சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே இன்னும் ஒரு பெட்டரான மாதமாக அந்த ஜனவரி மாதத்தை ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா
அதுவுமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான். நீங்கள் எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னாலும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நான் தேவையில்லாமல் உங்களை பற்றி குறைகள் அப்படின்றதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க. எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு கோபம் மட்டும் ஒரு தீர்வாகாது. அது அந்த மாதத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.